Hi friends, welcome to Ashokmods YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி லேயர்ஸ் எப்படி நம்ம ஆளுக்கு பணிந்து விடாதே உன்னை நீ ஒரு ஜான் வயிற்றுக்கு தொலைத்து விடாதே பத்தோடு நீ வந்தாய் இருந்து விடாதே முன்னே நம்மளுடைய போட்டோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் கைன்மாஸ்டர் டவுன்லோட் லிங்க் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த எவ்வளோ இதில் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவில் போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு என் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணி அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ நகரும். அது வந்து கிராப்பில் போய் உங்கள் ஃபோட்டோவை வந்து லாக் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஆடாமல் இருக்கும். இப்போ இருங்க, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்குறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டால் ஆடாது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் 3 டாட் புள்ளி வச்சுக்கோங்க. அது வந்து அப்படியே கொஞ்சம் எவ்வளவு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வீடியோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்குன்றதுனால 30 செகண்ட்ஸ்க்கு வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதனால் 30 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து லேயர்ஸை கிளிக் பண்ணி மீடியாவில் போயிடுங்க. மீடியாவில் போனீங்கன்னா அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க் தருவேன், ப்ளூ லேயர்ஸ்னு. அந்த டெம்ப்ளேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு டவுன்லோட்ஸ் ஃபைலில் போய் எங்கே இருக்குதோ அது அந்த இடத்த தேடிக்கோங்க. நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த ஃபைல்ஸ். இப்போ நான் தேடி எடுத்துக்கிறேங்க. ஐயோ, லோட் ஆகுது, ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. அந்த லேயர்ஸ் எடுத்துக்காங்க. இப்போ லேயர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜில் வந்துடும் முன்னாடி. இப்போ வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீன் ப்ளூ கலரில் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே வரையும் அப்படியே கட் பண்ணிடுங்க. முன்னாடி பக்கமும் அப்படியே கிளிக் நவுத்தின்னு வந்து வச்சு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு பின்னாடி பேக் சைடு இருக்கிறதும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பேக் சைடு இருக்கிறத கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேக் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே கட் பண்ணுறது பக்கத்தில் ஒரு பட்டனும் ஒரு டப்பா மாதிரி இருக்கும். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஆஃப் இருக்கும், அது ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அப்படியே ஸ்வைப் பண்ணால் குரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் இருக்கும். எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த நான் வந்து பேக்ரவுண்டில் வச்ச பிக்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்படியே தெரியும், உங்களுக்கு ஸ்வைப் ஆகுறது அந்த டிசைனில். இப்போ வந்து இது தேவையில்லாமல் இருக்கிறதுனால வாய்ஸ் அதை நான் கிளிக் பண்ணி வாய்ஸ் இதில் போயிட்டு நான் வந்து டவுன் பண்ணிடுறேன். ஃபுல்லாகவே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபுல்லாகவே டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து லேயர்ஸ் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வீடியோ ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நம்ம சாங் வைப்போம். சாங்ஸ் இருப்பாங்க. சாங்ஸில் போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்பம்ஸு, ஃபோல்டர்ஸு, ஃபைல் மேனேஜரில் எங்கே வச்சுருக்கீங்க பாட்டு, சாங்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போது சாங்ஸில் போய் உங்களுக்கு தேவையான பாட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், ப்ளே சிம்பிள் ஒன்று இருக்கும். அது ப்ளே சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ ஒரு சாங் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ சாங் எடுத்துக்கிறேன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து கீழே வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த லேயர்ஸ் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து வேல்யூ வந்து அதிகமாகுது, அதை வந்து கம்மி பண்ண அப்படின்னா வால்யூமில் போய் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ அவ்வளோ வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கின்னு இப்போ வந்து நேம் எழுதணும். நேம் வந்து லேயர்ஸில் போய் டெஸ்ட்டில் போய் உங்களுக்கு என்ன நேமோ அந்த நேம் எழுதிக்காங்க. இப்போ நீங்கள் நான் வந்து அசோக் மோட்ஸ்ன்னு எழுதுகிறேன். அசோக் மோட்ஸ் எழுதி ஒய்யை கொடுத்துருங்க. ஒய்யை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து நேம் வந்து வந்திருக்கும். இப்போ வந்து ஏஏன்னு ஒரு ஃபாண்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு ஓன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபாண்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு கலர்ஸ் போங்க. தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல தூக்கின்னு போய் வச்சுக்கோங்க. தூக்கி வச்சுட்டு பின்னாடி
கலர்ஸ் வேணாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்னு கேட்கும். உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு கேட்கும். 30ல் வச்சுக்கோங்க. 30ல் வச்சுட்டு உங்களுக்கு 4Kல வேணுமா 720ல் வேணுமா எவ்வளோ குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியில் வேணுமோ வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த தலை உங்களுக்கு வந்து அபோட்டில் எவ்வளோ எம்பி அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ எம்பியில் வேணுமோ எவ்வளோ குவாலிட்டியில் வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் உங்கள் மொபைலில். மேலும் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இனிமேல் கைன்மாஸ்டர் டுட்டோரியல் வீக்லி 1 வீடியோ அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.